சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உருவமில்லாத இறைவன் உருவமில்லாத ஆன்மாவிற்கு உருவமில்லாத 8 பொருட்களை கொண்டு ஒரு உடம்பு வழங்கினான். அந்த உடம்பிற்கு புரியட்ட காயம் என்று பெயர். காயம் என்றால் உடம்பு, அட்டை என்றால் 8 என்று அர்த்தம். ஆகவே 8 பொருட்களால் ஆன உடம்பு, அது புரியட்ட காயம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றொரு வரையறையும் சொல்ல முடியும். உணரக்கூடிய இறைவன் உணரக்கூடிய ஆன்மாவிற்கு உணரக்கூடிய பொருட்களை கொண்டு செய்து கொடுத்த ஒரு உடம்பிற்கு புரியட்ட காயம் என்று பெயர். அந்த புரியட்ட காயம் 8 பொருட்களால் ஆனது. ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 8 பொருட்களை கொண்டு இறைவன் எல்லா வகையான ஆன்மாக்களுக்கும் ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று சொல்லப்படக்கூடிய எல்லா வகையான ஆன்மாக்களுக்கும் இந்த 8 பொருட்களை மட்டுமே கொண்டு ஒரே மாதிரியான உடம்பு, பாரபட்சமற்ற ஒரு உடம்பை எல்லா ஆன்மாக்களுக்கும் இந்த 8 பொருட்களை கொண்டு வழங்கினான். அதனால் இந்த புரியட்ட காயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடம்பிற்கு பொது உடம்பு என்று ஒரு பெயர் உண்டு. இந்த புரியட்ட காயம்தான் சூக்கும உடம்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புரியட்ட காயம்தான் நுண் உடம்பு என்றும் அழைக்கப்படுகிறது, அல்லது அக உடம்பு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகவே அக உடம்பு, நுண் உடம்பு, சூக்கும உடம்பு, பொது உடம்பு, புரியட்ட காயம் என்று எந்த பெயரில் அழைத்தாலும் இந்த 8 பொருட்களால் ஆன உடம்பைத்தான் குறிக்கும். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லப்படக்கூடிய 8 பொருட்களால் ஆன உடம்பைத்தான் குறிக்கும். இந்த 8 பொருட்களில் ஒன்றாக விளங்கக்கூடியதுதான் இந்த மனம். இந்த 8 பொருட்களில் முதல் 5 பொருட்கள் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முதல் 5 பொருட்களும் தன்மாத்திரைகள் அல்லது ஐம்புலன்கள் என்று அழைக்கப்படும். அந்த வகையிலே இந்த தன்மாத்திரைகள் 5ஐயும் மூலப்பொருளாக கொண்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய சில பொருட்களை உருவாக்கினான் இறைவன். ஓசை என்ற ஒரு தன்மாத்திரையை கொண்டு ஆகாயம் உருவாக்கினார். ஊறு தொடு உணர்வை கொண்டு காற்றை உருவாக்கினார். ஒளியை கொண்டு நெருப்பை உருவாக்கினார். சுவையை கொண்டு நீரை உருவாக்கினார். நாற்றத்தை கொண்டு மண்ணை உருவாக்கினார். ஆகவே தன்மாத்திரைகள் ஐம்புலன்களை மூலமாக கொண்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று சொல்லப்படக்கூடிய 5 பொருட்களை உருவாக்கி இந்த 5 பொருட்களுக்கும் பூதங்கள் என்று பெயர். ஆகவே இது 5, அதனால் இதற்கு பஞ்சபூதங்கள் என்று பெயர். ஆகவே இந்த பஞ்சபூதங்களை மூலப்பொருளாக கொண்டு ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு உடம்பை கொடுத்தான். அந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு, அல்லது தூள உடம்பு, அல்லது சிறப்பு உடம்பு என்று அழைக்கப்படும். ஆகவே இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் கிடையாது. காரணம், அதை திருவள்ளுவ தேவநாயனார் குறிப்பிடுகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பொது உடம்பு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி இந்த 8 பொருட்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறப்பு உடம்பு, தூள உடம்பு, கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த தூள உடம்பு எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி வழங்கப்படவில்லை. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த புரியட்ட காயத்தில் ஒன்றாக விளங்கக்கூடியது மனம். இந்த மனம்தான் தொழில் செய்கிறது. ஆகவே இந்த மனம் செய்கின்ற தொழிலின் அடிப்படையில், செய்தொழிலின் அடிப்படையில், செய்தொழில் என்றால் வினையெச்சம், செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்ய போகின்ற தொழில், அதாவது செய்த வினை, செய்கின்ற வினை, செய்ய போகின்ற வினை. ஏனென்றால் இந்த மனம்தான் வினையாற்றுகிறது. ஆகவே இந்த வினைக்கு தக்கவாறு செய்தொழில் வேற்றுமையான்.
இந்த மனதனுடைய தொழிலுக்கு தக்கவாறு மனதனுடைய வினைக்கு தக்கவாறான உடம்பை இந்த புரியட்ட காயம் என்று சொல்லப்படக்கூடிய சூக்கும உடம்பை மூலமாக வைத்து தூள உடம்பை கொடுக்கிறான். ஆகவே தூள உடம்பு நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக விளங்கக்கூடியது இந்த சூக்கும உடம்பு என்று சொல்லப்படக்கூடிய புரியட்ட காயம்தான். இந்த புரியட்ட காயத்தில் ஒன்றாக விளங்கக்கூடியது மனம். ஆகவே இந்த மனம் என்பது மனம் உள்ளிட்ட இந்த 8 பொருட்களும் இறைவனால் அன்று தொடங்கி அனாதி காலத்திலேயே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புரியட்ட காயம் எப்போது உயிர்களுக்கு வழங்கினான் என்ற கால எல்லை அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. அனாதி காலத்திலேயே வழங்கிவிட்டான் இறைவன். ஏனென்றால் இருளிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய இந்த ஆன்மா ஒளியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பெருங்கருணையோடு இறைவன் இந்த 8 பொருட்களால் ஆன உடம்பை ஆன்மாக்களுக்கு வழங்கினான். அந்த 8 பொருட்களில் ஒன்று மனம். இந்த மனத்திற்கு தக்க மனதினுடைய செயல்பாட்டிற்கு தக்க உடம்பைத்தான் தூள உடம்பாக இறைவன் வழங்குவான். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை வினைக்கு தக்க வாழ்க்கை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே மனம் என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் சிந்திக்க இருக்கின்றோம். மனம் என்பது புரியட்ட காயங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது. இந்த மனதனுடைய செயல்பாடு என்னவென்றால், இந்த மனம் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டி, செய்திகளை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பெட்டி. இன்றைய தலைமுறைக்கு புரிகின்ற மாதிரி சொல்லலாம் என்றால் இது ஒரு மெமரி கார்டு. மனம் என்பது ஒரு மெமரி கார்டு அல்லது ஒரு பென் டிரைவ் என்று சொல்லலாம். இறைவனால் இந்த ஆன்மாவிற்கு வழங்கப்பட்ட ஒரு மெமரி கார்டு அல்லது பென் டிரைவ் தான் இந்த மனம். இந்த மனதிலே ஏராளமான செய்திகளை இந்த ஆன்மா சேகரித்து வைத்திருக்கிறது. எதன் வாயிலாக சேகரித்து வைத்தது என்றால், இந்த ஆன்மா என்பது அறிவை பெறுகிறது. அறிவை பெறுவதற்கு பயன்படக்கூடிய கருவிகள் 5 கருவிகள். அந்த 5 கருவிகளும் இந்த தலையிலே இருக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்லப்படக்கூடிய 5 அறிவு கருவிகளின் வழியாக செய்திகளை இந்த ஆன்மா இழுத்து மனம் என்ற சொல்லப்படக்கூடிய சேகரிப்பு பெட்டியிலே சேகரித்து வைத்திருக்கிறது. ஆகவே கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்லப்படக்கூடிய 5 அறிவு கருவிகளுக்கும் அறிவு இருக்கிறதா என்றால் அறிவு கிடையாது. ஆனால் அறிவை இந்த கருவிகளின் துணை கொண்டு இந்த ஆன்மா பெறுவதனால் இந்த 5 அறிவு கருவிகளுக்கும் இந்த 5 கருவிகளுக்கும் அறிவு கருவிகள் என்று பெயர். அறிவை பெறுவதற்கு பயன்படக்கூடிய கருவிகள், அதனால் இதற்கு அறிவு கருவிகள் என்று ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே செய்திகளை சேகரித்து பதிவு செய்யக்கூடிய இடம்தான் மனம். அதன் பிறகு சேகரித்து பதிவு செய்த செய்திகளின் மூலமாக, செய்திகளின் வாயிலாக ஒரு முடிவை இந்த மனம் எடுக்கும். ஆகவே செய்திகள் தொடர்பாக ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது இந்த மனமே புத்தியாக செயல்படுகிறது. மனதனுடைய 2வது நிலைதான் புத்தி. முடிவெடுக்கின்ற பொழுது மனமே புத்தியாக செயல்படும். அதன் பிறகு சேகரித்த செய்திகளின் மூலம் அந்த செய்திகளை துணை கொண்டு நான் எனது என்ற எண்ணத்தை இந்த மனம் உருவாக்கும். அப்பொழுது இந்த மனமே அகங்காரமாக செயல்படும். மனதனுடைய 3வது படிநிலை அகங்காரம். இது எனது புத்தகம், இந்த செயலை நான் செய்தேன், இது எனது பேனா என்று நாம் சொல்லுகிறோம். எனது புத்தகம், எனது கரும்பலகை என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த வகையிலே நான் எனது என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற பொழுது இந்த மனமே அகங்காரமாக செயல்படுகிறது. மனதனுடைய 3வது படிநிலை. அதுக்கடுத்து இந்த மனதனுடைய 4வது படிநிலை தான் சித்தம். சித்தம் என்பது மனதனுடைய தெளிந்த நிலை, சலனமற்ற நிலை, ஐயங்கள் அற்ற நிலை, கேள்விகள் அற்ற நிலை. எந்த விதமான ஐயங்களோ கேள்விகளோ பயமோ அற்ற நிலையிலே இந்த மனம் சித்தம் என்று அழைக்கப்படுகிறது.
அதுதான் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர் தூவ முத்தியாமே என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த மனம் தன்னுடைய முதல் நிலையிலே செய்திகளை அறிவு கருவிகளின் வாயிலாக சேகரித்து பதிவு செய்யக்கூடிய இடமாக மனம் விளங்குகிறது. இந்த மனமே முடிவெடுக்குகின்ற பொழுது, முடிவை எடுக்கும் பொழுது, சேகரித்த செய்திகளின் வாயிலாக நின்று முடிவெடுக்கின்ற பொழுது இந்த மனமே புத்தியாக செயல்படுகிறது. சேகரித்த செய்திகளின் மூலம் நான் எனது என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற பொழுது இந்த மனமே அகங்காரம் என்ற மூன்றாவது படிநிலையிலே செயல்படுகிறது. இந்த மனம் தெளிவாக சலனமற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த மனம் சித்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே இதுதான் மனதனுடைய 4 படிநிலைகள். இந்த மனதை கொண்டுதான் நாம் வினைகளை சம்பாதிக்கிறோம். அந்த வினைகள் வெளிப்படக்கூடிய இடம்தான் வாய் வழியாக சொற்களாக வெளிப்படும், உடம்பின் வழியாக காயத்தின் மூலமாக உடம்பின் வழியாக வெளிப்படும். ஆகவே வினை ஆற்றுவதற்கு இந்த மனமே மூலமாக விளங்கக்கூடியது. மேலும் இந்த மனதனுடைய அடுத்த படிநிலையிலே கல்வி கற்பதையும் இந்த மனதை கொண்டுதான் நாம் செய்கிறோம். அதை அடுத்த காணொளியிலே சிந்திக்கலாம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.